வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். 9 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 3 சந்தேக நபர்கள் கைது. தேகவழி மிருகக்காட்சி சாலையில் காணாமற் போன வெள்ளி நாகம் திருடப்பட்டிருக்கலாம் என சந்தேகம். ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதிகள் நடத்திய கார்குண்டு தாக்குதலில் 89 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். பொரளை வனாத்தமுலை பகுதியில் 9 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட ஹெரோயின் போதைப் பொருளின் பெறுமதி 6 கோடி ரூபாய் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை 9 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் நேற்று முன்தினம் இரவு மாதிவல பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் நுகேகொட மெரிஹான பகுதியில் வசிக்கும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது கண்டுபிடிக்கப்பட்ட 85 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் தொடர்பாக மேற்கொண்ட விசாரணைகளை அடுத்து இந்த ஹெரோயின் தொகை கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தேகவழி மிருகக்காட்சி சாலையில் காணாமற் போன வெள்ளி நாகம் திருடப்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாக தேகவழி மிருகக்காட்சி சாலையின் பணிப்பாளர் அனுரடி சில்வா குறிப்பிட்டார். அனுமதி பெற்ற சிலர் மாத்திரமே பாம்புகள் வைக்கப்பட்டுள்ள பகுதிக்குள் பிரவேசிக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார். இறுதியாக கடந்த வெள்ளிக்கிழமை இந்த நாகத்தை கண்டுள்ளதாகவும் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் எனவும் மிருகக்காட்சி சாலையின் பணிப்பாளர் கூறினார். இதேவேளை வெள்ளி நாகத்தினை பணம் செலுத்தி பெற்றுக் கொள்வதற்கு சிலர் கடந்த காலங்களில் விசாரித்துள்ளதாக மிருகக்காட்சி சாலையின் பணிப்பாளர் கூறினார். இதுக்கமைய சம்பவம் தொடர்பில் உள்ளக விசாரணைகள் முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விடயம் தொடர்பில் மிருகக்காட்சி சாலையின் அதிகாரிகள் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். இலங்கையுடனான ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் இந்தியாவின் புதிய அரசாங்கம் 1080 கோடி ரூபாவை ஒதுக்குவதற்கு தீர்மானித்துள்ளது. இலங்கையின் அபிவிருத்தி பணிகளுக்கு இந்தியா வழங்கும் நிதியுதவிகளை அதிகரிக்கும் வகையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்தினூடாக இந்த நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்படவுள்ளது. இந்திய அரசாங்கம் ஏனைய நாடுகளில் முன்னெடுக்கும் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு செயற்திட்டத்தின் கீழ் இலங்கைக்கான நிதியுதவி வழங்கப்படவுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்ற வெளிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்த போது இந்த விடயம் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டுள்ளது. நவீன உலகிற்கு ஏற்ற வகையில் நிபுணத்துவம் கொண்ட இலங்கை தொழிற்படையை உருவாக்கும் பொறுப்பு அரசாங்கத்திடம் உள்ளதாக இளைஞர் விவகார திறன் விருத்தி அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற திறன் விருத்தி தினத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். தேசிய திறன் விருத்தி தினத்தை முன்னிட்டு நேற்று கொழும்பில் நடைபவனி இடம்பெற்றது. கொழும்பு லிப்டன் சுற்றுவட்டத்திலிருந்து ஆரம்பித்த நடைபவனி சுதந்திர சதுக்கத்தில் நிறைவு பெற்றது. அமைச்சர் டலஸ் அழகப்பெருமவின் தலைமையில் நடைபெற்ற இந்த நடைபவனியில் இளைஞர் யுவதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எங்கள் நாடு உலக வரலாற்றில் தேசிய திறன் விருத்தி தினத்தை கொண்டாடும் முதலாவது நாடு என்ற வகையில் இலங்கை இடம் பிடித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் அனைத்து மேடைகளிலும் தேசிய திறன் விருத்தி தினம் பிரதான தலைப்பாக உள்ளது. இலங்கையில் அறிவை கேந்திரமாக கொண்டே தொழிற்படை உருவாக்கப்படுகின்றது. திறன் அபிவிருத்தியினூடாகவே இலங்கையின் தொழிற்படை மிகப்பெரிய ராஜ்யமாக உலக வரைபடத்தில் உயரிடத்தை பிடிப்பதற்கான பொறுப்பை நிறைவேற்றும். தேசிய திறன் விருத்தி தினத்தை முன்னிட்டு முத்திரை வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்வில் இசை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. ஹட்டன் மல்லியப்பு கடைவீதி பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு உதவியாளர் ஒருவர் ரயிலில் பாய்ந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து பதுளைக்கு பயணித்த ரயிலில் நேற்றிரவு 8:30 அளவில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் பாய்ந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பவ இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து சடலம் டிக்கோயா கிளங்கன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ஹட்டன் போலீஸ் நிலையத்தில் போலீஸ் பாதுகாப்பு உதவியாளராக கடமையாற்றிய வந்த அங்கும்புர பகுதியைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அடுத்து கிரைம் வாட்ச்.
நாத்தாண்டிய கொஸ்வத்த போலீஸ் பிரிவில் பெண் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் காயமடைந்த நிலையில் மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். 48 வயதுடைய பெண்ணை கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த பெண்ணின் கணவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையின் முதலாவது ரியாலிட்டி விளையாட்டு நிகழ்ச்சியான சூப்பர் ஃபைட்டர் போட்டியின் 52 கிலோகிராம் எடைப்பிரிவில் வெற்றி பெற்ற புத்திக வனராமை வரவேற்கும் நிகழ்வு இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பமாக உள்ளது. இந்த நிகழ்வு தெல்கொட கல்யாணி பிரதீப வித்யாரத்ன பிரிவினாவில் நடைபெறவுள்ளது. இது தொடர்பான நேரடி தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ரஞ்சன் அருண் பிரசாத். வணக்கம். MTV NBC ஊடக வலையமைப்பு நியூஸ் பிளஸ் மற்றும் MAS ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தினால் நடத்தப்பட்ட இலங்கையின் முதலாவது ரியாலிட்டி விளையாட்டு நிகழ்ச்சியான சூப்பர் ஃபைட்டர் குத்துச்சண்டை போட்டியில் தெரிவு செய்யப்பட்ட புத்திக மனராமை வரவேற்கும் நிகழ்வு இன்றைய தினம் பிற்பகல் வெல்கொட கல்யாணி பிரதீபா பிரிவினவில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்விற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதனை எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. வெல்கொட கல்யாணி பிரதீபா பிரிவினவில் பிரதான நுழைவாய்க்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள மேடையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2020 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் குத்துச்சண்டை கோதாவில் தங்கப்பதக்கத்தை வெற்றிக் கொள்ளும் கனவை நனவாக்கும் நோக்கில் MTV NBC ஊடக வலையமைப்பு நியூஸ் பிளஸ் மற்றும் MAS ஹோல்டிங்ஸ் நிறுவனம் ஆகியன இணைந்து சூப்பர் ஃபைட்டர் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக தில்கொட பகுதியிலிருந்து ரஞ்சன் அருண் பிரசாத். பேராதனை பாலத்திலிருந்து பெண்ணொருவர் மகாவலி கங்கையில் குதித்துள்ளார். மகாவலி கங்கையிலிருந்து ஆசிரியர் ஒருவரை இவ்வாறு குதித்து தற்கொலை செய்ய முயற்சித்துள்ளார். இவர் போலீசாரினால் காப்பாற்றப்பட்டு பேராதனை வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். பௌத்த, கிறிஸ்தவ மற்றும் இந்து மத தலைவர்களின் பங்கு பெற்றதுடன் மட்டக்களப்பு புனித ரமலான் நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றது. மட்டக்களப்பு முஸ்லிம் வர்த்தகர் சங்கம் ஏற்பாடு செய்த இஃப்தார் நிகழ்வு மட்டக்களப்பில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண பிரதி பிரதம சங்கநாயக்கர் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் மற்றும் மட்டக்களப்பு அம்பாறை மறைமாவட்ட ஆயர் கலாநிதி பொன்னையா யோசப் உட்பட பல மத தலைவர்களும் இதில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர், கிழக்கு மாகாண ராணுவ கட்டளை தளபதி, கிழக்கு மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வின் போது நாட்டின் அமைதி சமாதானத்திற்கான பிரார்த்தனைகளும் இடம்பெற்றன.